விஜய்க்கு எதிராக அஜித் ரசிகர்கள் ஒட்டிய போஸ்டர். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக உள்ள நடிகர்கள் என எடுத்துக்கொண்டால் அதில் விஜய் மற்றும் அஜித் பெயர் கட்டாயம் இருக்கும். இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தங்களது சினிமா வாழ்க்கையை தொடங்கியவர்கள். ஒரு காலத்தில் இருவருமே தீபாவளி, பொங்கல் என படங்களை ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் படங்களை ரிலீஸ் செய்து வந்தனர். அஜித் மற்றும் விஜய் ஒரு கட்டத்தில் தங்களது படங்களை எதிரெதிராக ரிலீஸ் செய்வதை பொதுவாகவே தவிர்த்து வந்தனர். கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டு பொங்கலுக்கு விஜய் நடிப்பில் வாரிசு படமும் அஜித் நடிப்பில் துணிவு படமும் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தின் ரிலீஸின் போதும் ரசிகர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. அதேபோல் இருதரப்பு ரசிகர்களுக்குள்ளும் தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வருகின்றது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் இது போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் நடிகர் அஜித் தனது ரசிகர் மன்றத்தை கலைத்துவிட்டு, ரசிகர்கள் எனது படம் பிடித்திருந்தால் வந்து பாருங்கள், முதலில் உங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என ஒரே அறிக்கையில் தனது ரசிகர் மன்றத்தை கலைத்தார். ஒரு கட்டத்தில் ஆண்டுக்கு 2 படங்கள் கொடுத்து வந்த அஜித் தற்போது 2 ஆண்டுகளுக்கு ஒரு படம் கொடுத்து வருகின்றார். தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படங்களில் நடித்து வருகின்றார். இதில் விடாமுயற்சி தீபாவளிக்கும், குட் பேட் அக்லி அடுத்த ஆண்டு பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் மதுரையில் உள்ள அஜித் ரசிகர்கள் நடிகர் விஜய் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திற்கு எதிராக போஸ்டர் ஒட்டியுள்ளனர். இது விஜய் ரசிகர்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் கோட் பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாம் நீ நினைச்சாலும் அமையாது, மங்காத்தா படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்து 13 ஆண்டுகள் ஆகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டுக்கான ICC T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவித்தும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் விடாமுயற்சியால் கிடைத்த மாபெரும் வெற்றி, இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளது. இந்த போஸ்டருக்கு சமூக வலைதளத்தில் நடிகர்கள் நட்புடன் இருந்து வந்தாலும் ரசிகர்கள் இவ்வாறு சண்டையிட்டுக் கொள்வது எப்போதுதான் நிற்கும் என கேள்வி எழுப்புகின்றனர்.